அது ஆரம்பிக்கும். முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. இன்னைக்கு யோகசிகா உபநிஷத்தினுடைய 31 பார்த்துருந்தோம், 32 இன்னைக்கு பார்க்குறோம். அதுலேருந்து பார்க்குறோம், சிந்திப்போம். இதை நான் எப்படி பார்க்குறேன் இந்த உபநிஷத்துன்னா, இது ஒரு அரிய பொக்கிஷமாக தான் பார்க்குறேன். எல்லா உபநிஷத்துமே பொக்கிஷம்தான். எனக்கு மாறுபாடு வேறுபாடு பார்க்கலை. ஒரு சந்நியாச உபநிஷத்தில் கூட அக்னிஹோத்ரி, வேதாந்தி அக்னிஹோத்ரிங்கிற ஒரு வார்த்தை போதும் எனக்கு. ஏன்னா இந்த தன்னையே தாழ்த்தி கொண்டு தன்னையே அல்பமாக நினைக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் வேதாந்தம் எல்லா உண்மைகளையும் ஓப்பன் பண்ணுறது மிக்க மகிழ்ச்சி அடியனுக்கு. இப்போ என்னான்னு கேட்டால், இந்த சிந்தனையில் யோகமானது ரொம்ப அழகாக யோகமும் ஞானமும் ரெண்டும் அவசியம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லு. இப்போ நேற்று ஒரு மகா வாக்கியம், விவேகி சதா முக்தக அப்படின்னு ஒரு மகா வாக்கியம் பார்த்தோம். அதில் விவேக்கினா என்ன அப்படின்னா, உயிர் எது உடம்பு எது அப்படின்னு ஒரு முதல் பார்வை. ரெண்டாவது, இந்த சம்சாரங்கிற உலகம் எது, பிரம்மம் எது, ரெண்டாவது பார்வை. மூணாவது பார்வை ஆத்மா அனாத்மா. பொதுவாக ஆத்மா ஒன்று தான் இருக்குது, அனாத்மா அது மேலே அதனுடைய பிம்பம். ஆத்மா அனாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அனாத்மாவை சிந்திக்காமல் விடணும். அதுதான் ஞானம். இது வரைக்கும் ஞானம்தான் பெறுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது உண்மையானால் அது உண்மை தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஞானத்துள் யோகம், யோகத்துள் ஞானம், அப்படி தான் அடியேன்னு பார்க்குறேன். ஞானம் யோகத்தில் அடங்குது, யோகம் ஞானத்தில் அடங்குது. எப்படிங்கிறத விசாரம் பண்ணுவேன். இப்போ ஆத்மா அனாத்மா அப்படிங்கிற சிந்தனையில் நீ பார்க்குறது எல்லாம் அனாத்மா தான். ஃபேனை போடுங்க, ஃபேனை போட மாட்டேங்க. அது பற்றிய சிந்தனைகள் சிந்திக்கிறது அவசியம் இல்லை, அனாவசியம். ஆனால் நீ கண்ணை திறந்து தான் வாழ்க்கை நடத்துறதுனால கண்ணில் நிறைய விஷயங்கள் படத்தான் செய்யும், அது தானாகவே சிந்திக்கும். நீ புறத்தில் இருந்தால் அந்த சிந்தனை வரும், அகத்தில் இருந்தால் அந்த சிந்தனை வராது. அப்போது சதா விவேகி சதா முக்தகன்னு சொல்கிறது காரணம், இந்த மனமானது உள்ளே போனால் அறிவு, அதாவது அனுபூதி, ஆனந்தம் நிரந்தரம். இந்த மனமானது வெளியில் போனால் ஜகத்து, அனுபவம். இப்போ அனுபவமாக அனுபூதியாங்கிறது தான் வாழ்க்கை போராட்டம். இந்த மனம்தான் நம்ம பொறிப்புலன்களை வழி நடத்துது. மனசதா ஜகத்தை நோக்கியே பார்க்கறதுனால சுகதுக்க அனுபவங்களை அனுபவிக்குது. இதை அப்படி திருப்பணும். இதை எப்படி இப்போ விவேக்கி வந்து இந்த ஜகத்தை ஒரு வாளால் வெட்டுறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது என்ன வாளால் வெட்டுறது அப்படின்னா, பகவத்கீதை 14வது சாப்டர் 3வது மந்திரம்.
இந்த சம்சாரத்தை நீ வேறு இருக்கணும்னா அசங்கக, அதோடு சேராத. அவ்வளோதான் பாயிண்ட்டு. நீ எல்லாத்தையும் திருத்த முடியுமா? எல்லாரையும் மாற்ற முடியுமா? எல்லோரும் சிந்தனைக்கு உட்படுவாங்களா? எல்லாருக்கூடையும் போராட முடியுமா? அவசியமான இல்லை. அதனால் அவன் அசங்கக, சேராமல் இருக்கிறது, சிந்திக்காமல் இருக்கிறது. எப்போ சிந்திக்கிறோன்னு சொன்னால், எப்போ சத்தை சிந்திக்காமல் விடுறோமோ, எப்போ சத்தில் நிற்கலையோ, இத்தானது இந்த சம்சாரத்தில் நிற்கும்போது துக்கியாக ஆகிறான். விவேக்கியாக இருக்கிறவன் ஆத்மானாத்மா தெரிஞ்சுக்கிட்டு அனாத்மாவோட அசங்கம் பண்ணுறான். அனாத்மாவோட அசங்கம் பண்ணுறதுனால அவனுக்கு என்ன ஏற்படுதுன்னு கேட்டால் அனுபூதி ஏற்படுகிறது. ஏன்னா சும்மா இருந்தாலே ஒரு சுகம்தான். சும்மா இருந்தால் சுகம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் சுயரூபத்தில் இருக்கான். இப்போ நேற்று வரைக்கும் நீ கடைசியில் உடலை விடும்போது எதை நினைக்கிறியோ அதுவாகிற அப்படின்னு ஒரு மந்திரத்தோட முடிச்சுது சொன்னோம். கடைசியில் பிரம்மத்தை நினைக்க முடியுமான்னா, ஆரம்பத்துலேருந்து பிரம்மத்தை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் பிரம்மத்தை தான் நினைப்பேன். ஒரு நாளில் கடவுளை கடைசி நேரத்தில் நினச்சிக்கிறேன்னு முடியாது அது. அதனால் ஆரம்ப காலத்துலேருந்தே இறையும் தேடணும், இறைவனும் தேடணும். ஒரு காலகட்டத்தில் சம்சாரத்தை விடணும், ஜகத்தை விடணும். அப்புறம் சதா சத்துலேயே நிற்கணும். இப்போ இந்த மந்திரத்தில் தேகாவசான சமய சித்தே எத்யத் விபாவத்தே, இறக்கந்தரவில் சித்தத்தில் எதெல்லாம் ஏற்படுதோ ததேவ பவே ஜீவக, அந்த சிந்தனையில் தான், அந்த சிந்தனை சார்ந்த உடம்பை தான் எடுக்குது அப்படிங்கிறது ஜன்ம காரணம். அதுதான் ஜன்மத்துக்கு காரணமாக இருக்குன்னு சொன்னான். இப்போது தேகாந்த கிம் பவே ஜன்ம தன் நா ஜானாந்தி. சரி, மரண காலத்தில், அதாவது யோகத்தில் நிற்காதவனுக்கு, சதா ஓடிக்கிட்டே இருக்கான், ரஜோகுணத்திலே இருக்கான், சத்தோகுணத்துக்கே வரலை, சத்துலேயும் நிற்கலை. அவன் ரொம்ப பிளான் பண்ணுறான். நான் மரண காலத்தில் நிச்சயமாக நான் பிரம்மத்தை நினச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினச்சா அது தவறு. தேகாந்தே கிம் பவே, முடிவு காலத்தில் நீ எப்படி இருப்பன்னு யாருக்கு தெரியும்? நான் ஜானாத்தி, அவன் அறிய மாட்டான், யாரும் அறிவதில்லை. மனிதன் வாழ்க்கையின் முடிவில் நம்ம எப்போ இறக்க போகிறோன்னே அவனுக்கு தெரியாது. தஸ்மாத் ஞானம் ச வைராக்கியம் ஜீவஸ்ய கேவல சிரமம். அதனால் தியானம் இல்லாத ஞானமும் துறவும். தியானம் இல்லாத, தியானம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றில் நிற்கிறதான் தியானம், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அது நிதித்தியாசனத்தில் நம்ம பண்ணுறோம். நாம் அறிஞ்ச அறிவு மெய்ப்பொருளாகணும், செயலுக்கு வரணும்னா அந்த அறிவு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் சொல்கிறாங்க, கிளாஸ் எடுக்கும் போது நீங்கள் சொல்கிறீங்க, இந்த வார்த்தையை நான் இன்றைக்கி அப்ளை பண்ணி பார்த்தேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சா அதை மறந்துடுவீங்க. நீங்கள் மறந்துடுவீங்க, ஆனால் உங்கள் மெமரியில் அது இருக்கும். அந்த மெமரி அப்டேட் ஆகணுங்கிறதுக்காக தான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் ஒன்றும் இல்லை, ஒன்றில் நிற்கிறது தியானம்னு சொன்னோம்ல. தியானத்தில் எதையும் சிந்திக்காமல் உட்காந்துருப்போம். ஞானத்தில், நிதித்தியாசனத்தில் விசாரம் செய்து கொண்டே இருப்போம். இதுதான் அங்கே இருக்கிற விசேஷம். தஸ்மாத் ஞானம் ச வைராக்கியம் ஜீவஸ்ய கேவல சிரமம். ஸோ யோகம் இல்லாத ஞானம் வெறும் சிரமமாக மட்டும், நீங்கள் எடுத்த சிரமமாக தான் இருக்கும். அது உங்களுக்கு மரண காலத்தில் இல்லை செயல் அறிவில் அது வராது அப்படின்னு இந்த யோகியினுடைய கருத்து. இப்போ அதை விசாரம் பண்ணுவோம், அது சரியா தப்பா அப்படிங்கிறத விசாரம் ஆச்சா. இப்போது எப்படி அது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுது. இப்போ நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, ஒரு எறும்பு கடிக்குது இல்லை ஒரு கொசு கடிக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? விபலிகா யதா லக்னா தேகே தியானாதே விமுச்சத்தே. தியானம் கலைஞ்சிரும். தியானத்தில் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா இந்த சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு மூணும் இருக்கு.
ஞானத்தினால விசாரத்தினால புலன்கள் இறந்து போகும். அப்புறம் சம்சாரம் இல்லாமல் போகும். சம்சாரம் எந்த அளவுக்கு இல்லாமல் போகணும்னா, சம்சாரத்தை பார்த்தேன் இது பொருளற்றதுங்கிற ஒரு அறிவோட சிரவணத்திலையும் மனநத்திலையும் இருக்கலாம். நிதித்தியாசனத்தில் என்ன தெரியுமா ஆகும்? இந்த சம்சாரமே உனக்கு தெரியாது. இது புரியுதா? உங்கள் உடம்புல நீங்கள் உடம்புங்கிறது உங்கள்கிட்ட கிடையாது. யோகாக்னி என்ன பண்ணுதுன்னா 3 உடம்பு இல்லாமல் பண்ணுது. எஸ்பெஷலி காரண உடம்பு. பொதுவாகவே இந்த சித்தம் மனம் புத்தி அகங்காரம் 4 ஒன்று தான். அந்தக்கரணம் சொல்லக்கூடிய மனம் சித்தம் புத்தி அகங்காரம் 4 ஒன்று தான். அதில் மனம் இந்த பொறிப்புலன்களை இயக்குது. 10க்கும் இதுதான் ஹெட்டாக இருக்குது. புத்தி நிர்ணயம் பண்ணுது. சித்தம் அதெல்லாம் பதிவு பண்ணிக்குது. அகங்காரம் நான் செய்கிறது எனக்கு தெரியுது. நான் கஷ்டப்பட்டு 109 108 உபநிஷத்தான் தமிழ் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறேன்னா அது அகங்காரம். என்னை வைத்து இறைவன் செய்தான் அப்படின்னு சொன்னால் அது அகம். நான் செய்கிறது எனக்கு தெரியுது. நான் இப்படி நான் அப்படி நான் அது நான் இது அப்படிங்கிற அறிவு எனக்கு இருக்குது. அது உண்மையானா அது உண்மை அல்ல. அப்படி தெரியும். நான் செய்கிற மாதிரி தான் தெரியும். நான் செய்யலை. என்னை வைத்தே அவன் செய்ய. இந்த உலகத்தில் எல்லாமே அவன் தான் செய்கிறான். இந்த அறிவு நல்லா இருக்கணும். மேஜிக் செய்யக்கூடிய மெஜிஷியனுடைய சக்தி தான் எல்லாம் செயல்பட்டு நம்ம சக்தியை தான் பார்ப்போம். அது செய்கிறது யார்? மெஜிஷியன் தான் அந்த மேஜிக்கை செய்கிறான். நமக்கு அம்பு தான் பார்ப்போம், வில்லை பார்க்க மாட்டோம். அம்பை போய் நம்ம கோச்சிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குல்ல, அதுதான் நம்ம ஆராய்ஞ்சு அதை நீக்கணும். இப்போ இங்கே இந்த பிப்பலிக்கா கடிக்குது, கொசு கடிக்குது அப்படின்னாலே தியானம் கலைஞ்சிரும். ஏன்? சூழ உடம்புல அந்த உணர்வு இருக்குது, உணர்ச்சி இருக்குது. சூக்ஷ்ம உடம்புல பயம் துக்கம் குழப்பம் இருக்குது. காரண உடம்புல அறியாமை இருக்குது. இந்த 3 உடம்புக்கும் நெருப்பு வைக்கிறது தான் யோகாக்னி. சுத்தமாக உடம்பே இல்லை, வெறும் உணர்வு மட்டும்தான் இருக்குது. அது ஞானம் சம்சாரத்தை நீக்குது, சூக்ஷ்ம உடம்பையும் நீக்குது. இது 3 உடம்பையும் காரண உடம்பையும் நீக்கு, சித்தத்தையும் சேர்த்து நீக்குது. இதான் யோகாக்னியுடைய சிறப்பு. இப்போ இந்த பிப்பலிக்கா யதா லக்ன தேகே தியானாத் விமுச்சதே. பிப்பலி எறும்பு கடிச்சா தியானத்தை விட்டு நகர்ற. அசோக்கியம் விருட்சகை திருஷ்டா தேகாந்தே வா கதம் சுகி. மரண காலத்தில் உங்களுக்கு தேல் கொட்டுற மாதிரி வேதனை இருக்கும். அந்த ரமணர் ஒரு ஆப்ரேஷனில் அவ்வளோது ஆப்ரேஷன் அனிஸ்தீசியா கொடுக்காம பண்ணுறாங்களே, இது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 1000 தேல் கொட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாரு. அலட்சியமாக சொன்னாராம். அனிஸ்தீசியா வேண்டாம் அப்படியே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு, பண்ணிட்டாங்க. இவரும் பொறுத்துக்கிட்டாரு. ஆனால் அவருடைய பாதிப்பு சகிச்சுக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. அதை ஒருத்தவங்க கேட்கும்போது 1000 தேல் கொட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. அப்புறம் எப்படி அவர் சகிச்சுக்கிட்டார்? அவர் பார்வையாளனாக இருக்கார். இது உடம்பு, அதுக்கு வலிக்குதுங்கிறத வெளியிலேருந்து பார்க்குறாரு. அவர் அது அல்ல. அதனால் அவர் அதை சகிச்சிக்க முடிஞ்சிச்சு. ஆமாம், நம்ம அடிக்கடி இப்போ நம்ம எதாவது ஆழ்ந்த சிந்தனையில் போனால் எய்த்தாப்பில் வரவங்க தெரியாது, தெரியுமா? பார்ப்போம், சிந்தனைக்கு உள்ளே போகாது, மனம் உள்வாங்க. அது வேற ஒரு வேலையில் இருக்குது. அப்படி பார்க்க இந்த 7000 கொட்டுனா அப்படி மரண வேதனை இருக்கும். அப்போ எப்படி நீ பிரம்மத்தை நினைப்ப? அதனால் உனக்கு இந்த 3 உடம்புமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் யோகாக்னியுடைய சிறப்பு. உடம்பை எடுக்குது, கம்ப்ளீட்டாக உடம்பை எடுக்குது. இது பாருங்கள், தன் அசோகி விருச்சகம்னா தேல் துஷ்டோ தேகாந்தோ கதம் சகீதா கதம் சுகி, எப்படி சுகியாக இருப்பான்? தஸ்மாத் மூடா ந ஜானாந்தி. அதனால் மூடர்கள் மித்யா 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 கேன வேஷிதாக. சம்சாரிக்க தெரியாது,
ஞானிக்கு தெரியும், யோகிக்கு தெரியும், சாதாரணவனுக்கு எப்படி தெரியும்? அவன் சதா மித்யா தேகேன வேசி, சதா மித்யாவிலேயே சுழண்டுட்டு இருக்கான், பொய்யிலேயே வேசிதம் சுட்டப்பட்டு இருக்கிறான், மூடன் அறியாதவன். அது மட்டும் இல்லாமல் அகங்கிருதி யதா யஷ்ய நஷ்டா பவதி தஸ்யவை, எப்போ அவன் அகங்காரத்தை விடுறானோ, யதா யஷ்ய நஷ்டா பவதி தஸ்ய. இப்போ எறும்பு கடித்தா கவனம் சிதறுது, தேள் கொட்டுனா சுத்தமாக சிதந்துடும். இப்போ அகங்கிருதி இருக்குது, அகங்காரம் இருக்குது. அகங்காரம் எங்கே இருக்குது? அகங்காரம் காரண உடம்புல இருக்குது. அதனால் தேகஸ்தவபி பவே நஷ்டோ, அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அகங்காரம் எப்போது அழியுதோ, வியாதயஸ்ய அஸ்ய கிபுனக, அவனுக்கு எந்த ஒரு வியாதியும் உடல் சம்பந்தப்பட்ட எந்த துக்கமும் அவனுக்கு இருக்காது. அகங்காரம் இருக்கிற வரைக்கும், காரண உடம்பு இருக்கிற வரைக்கும், சூக்ஷ்ம உடம்பு இருக்கிற வரைக்கும், ஸ்தூல உடம்பு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு உணர்வு இருக்கும். அப்போ இப்போ அகங்காரத்தை நீக்கணும். அகங்காரத்தை நீக்கிறதுனா சித்தங்கிற கண்டெய்னரில் தான் அகங்காரம், மனம், சித்தம், புத்திலாம் இருக்குது. இந்த சித்தம் எங்கே இருக்குன்னா அவ்வியக்தமாக இருக்குது, இருட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். அது எண்ணங்களை கொடுத்து செயல் நடத்தும் போது தான் அதனுடைய விளைவை பார்த்து தான் நம்ம அதை கண்டுபிடிப்போம். அதனால் இந்த அகங்காரங்கிறத சித்தத்தையோ மனதையோ புத்தியையோ, பொதுவாக மனதை அழிக்கணும்னு சொல்லுவாங்க, இவர் அகங்காரத்தை அழிக்கணும்னு சொல்கிறார். யார்? இந்த ரிஷி. இப்போ யார் இதில் குரு? மகாதேவ். யார் ரிஷி, யார் சிஷ்யன்? இரண்யகர்பன். இரண்யகர்பன் என்று நாராயணன். அதனால் அதனால் அவன் அந்த அகங்காரத்தை விடணும். அகங்கிருத்தி யதா யஷ்ய நஷ்டபவதி, எப்போ நஷ்டமாகுதோ அப்போ தான் இந்த வியாதிகள் சொல்லக்கூடிய, உடம்புக்கு வந்தால் வியாதி, மனசுக்கு வந்தால் ஆதி, இந்த 3 நோய்களும் அப்போ தான் அவனுக்கு அசக்கிம்புனக எப்படி மீண்டும் வரும்? அகங்காரமே இல்லை. துக்கமெல்லாம் யார் அனுபவிக்கிறா? மனம்தான் அனுபவிக்குது. உடம்பில் வலி இருக்குங்கிறத மனம் அதோடு சேர்ந்துருக்கு. ஆக்சுவலாக சித்து வேறு, மனம் வேறு, புத்தி வேறு, அகங்காரம் வேறு, எல்லாம் ஒன்றா சேர்ந்து சங்கக சேர்ந்துருக்கிறதுனால துக்கம். அது இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சு இருந்தால் துக்கம் இல்லை. பிரிஞ்சா இருக்காது. 96 கயிறை போட்டு கட்டி வச்சு சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த உடம்புல தான் இருக்கணுமா? இந்த உடம்பு எத்தனை நாள் நம்ம கூட இருக்கோ அத்தனை நாள் அந்த துயரங்கள் இருக்கும். அப்போ இந்த உடம்பை நீக்கணுமானா உடம்பை அறிவால் நீக்கணும், ஞானாக்னினால் எரிக்கணும், யோகாக்னினால் எரிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இது நாள் வரைக்கும் ஞானத்தை மட்டுமே பேசிட்டு வந்தோம். இப்போ மனநம் வந்துட்டாச்சு. அதனால் நிதித்தியாசனத்துக்காக இந்த யோகத்தை முருகப்பெருமான் கொடுத்துருக்கிறதா தான் எனக்கு உணர்வு வருது. ஏன்னா நீங்கள் இப்போலேருந்து சிந்திச்சாதான் நம்ம மனநம் முடிக்கும் போது நீங்கள் நிதித்தியாசனத்துக்கு தெளிவான அறிவோடு உக்காருவீங்க. இந்த தெளிவான அறிவை கொடுக்குது. எனக்கு தெரியும் சொல்லலை, அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல் இல்லை, வாழ்கிறான். பள்ளம் இருந்தால் நிற்கணும், முள் இருந்துன்னா விலகி போகணும் அப்படின்னு நல்லது கெட்டது பார்த்து தானாகவே செயல்படுறோம்ல, அந்த நிலையை உருவாக்குறது. அதை நாம் இந்த உபநிஷத்தில் ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஒன்றும் இல்லை, தியானம்ங்கிறது ஒன்றும் இல்லை, தியானம் ஒரு கர்மாவும் இல்லை, தியானங்கிறது ஒன்றில் நிற்கணுங்கிற முடிவு, ஒன்றில் நிற்கணுங்கிற முடிவே அறிவு தான். அதனால தான் யோகம் மேலே இருக்கு. இப்போ ஒரு குரு பார்த்தீங்கன்னா, குருவை நீங்கள் சாதாரணமாக பார்க்குறீங்க, உங்கள் அறிவு கேட்டினதை பார்க்குறீங்க. பல பேருக்கு குரு மகத்துவம் தெரியாது. ஒரு குருக்குள்ள ரிஷி,
யோகி, ஞானி, சித்தன் 5 பேருமே இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். எப்படிங்கிறது இப்போ இந்த மந்திரங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுது, அழகாக சொல்லுது. ஒரு குருக்குள்ள 5 பேர் இருக்காங்க. 6வது நிலை தான் இறை சொரூபம். அவங்க சர்வஜனா இருப்பாங்க, சர்வசித்தகா இருப்பாங்க, சர்வேஸ்வரனாக இருப்பாங்க. அது எப்படிங்கிறத மந்திரம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. நம்ம எப்படி தெரிஞ்சு எடுத்தோமோ தெரியாமல் எடுத்தோமோ, இந்த 5 வார்த்தை இருக்குல்ல, ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகி ஏசக சர்வஜக சர்வசித்தக சர்வேஸ்வரகன்னு சொன்னோம்ல, அதை மந்திரம் இங்கே ரொம்ப அற்புதமாக பொருத்தி காமிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஹண்டர் வந்து துக்கங்கிற ஹண்டர் வியாதினா நோய், உடல் நோய். நோய் எல்லாத்தையுமே வியாதின்னு சொல்லிடுவாங்க. வியாதினா ஹண்டர். யார் ஹன் பண்ணுறான்னா இந்த சுக துக்கம் நம்மளை ஹண்ட் பண்ணுது, நம்மளை வச்சு செய்யுது, நம்மளை வேட்டையாடுது. அப்பப்போ வாழ்நாள் ஃபுல்லாக பயம் துக்கம் வாழ்நாள் ஃபுல்லாக நிகழ்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம காரண காரியமெல்லாம் பார்த்து இவங்க மேலே குறை சொல்லி அவங்க மேலே குறை சொல்கிறது அர்த்தம் இல்லை. நம்ம சித்தத்தில் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், தீதும் நன்றும் பிறதர வராது. நாம் தான் அதை வசீகரிக்கிறோம், நாம் தான் அது நமக்கு கொடுக்கப்படுது. அதில் நம்ம அறிவு இருந்தால் தப்பிச்சுக்கலாம், ஞானம் இருந்தால் தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா துக்கத்தான் அனுபவிக்கணும். இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், ஜலாக்னி, அக்னி, சாஸ்திரம், வாத்தம், காற்று, பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் சொல்கிறோம். இதெல்லாம் என்ன பண்ணுது? பாதா பண்ணுது. கஷ்ய பவிஷ்யத்தி, இதெல்லாம் இந்த உடம்பு இருந்தால் எல்லாம் அட்டாக் பண்ணும். உடம்பு இல்லைன்னா இதுக்கெல்லாம் வேலை இல்லை. கஷ்ய பவிஷ்யத்தி எப்படி ஏற்படும்? இத்தனை தடைகள், இத்தனை நெருப்பு, இதெல்லாம் நம்மளை சுட்டுச்சு, நினச்சிது, இதெல்லாம் பண்ணிடுது. எதா பரீட்சீனோ புஷ்டா அகங்கிருதி பவேத். இது எப்படின்னு கேட்டால், உன்னுடைய அகங்காரம் ஒன்று சீனமாகணும், இல்லை புஷ்டமாகும். இதுதான் மாறி நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த அகங்காரம் நலியும் இல்லை பலம் பெறும். அப்போ எல்லாம் இந்த சுகதுக்கம் ஏற்படுது. நலியம் சாமானிய மனிதனுக்கு அப்படி தான் இருக்கும். யோகியாக இருந்தால் இந்த அகங்காரம் இல்லாமல் போகும். அது எப்படிங்கிறது சொல்லு. தமேன நஷ்யந்தி பிரவர்த்தந்தே ரோகாதேயக. அப்படி அகங்காரம் அழிந்தால் அவனுக்கு இப்படி அழிவும் வளர்ச்சியும், துக்கத்தினுடைய அகங்காரத்தினுடைய அழிவும் வளர்ச்சியும், துக்கத்தினுடைய வளர்ச்சியும் அழிவும் சம்மந்தப்பட்டது. அப்படி எப்படி இந்த நோயானது ஏற்படும்? இந்த மாதிரி நோய்கள்லாம் எப்படி ஏற்படும்? அகங்காரத்தை விட்டால், ஸ்தூல உடம்பை விட்டால், சூக்ஷ்ம உடம்பை விட்டால், காரண உடம்பை விட்டால், இந்த 3 உடம்பையும் எரிச்சாதான், அறிவால் எரிக்கணும், யோகாக்னினால் எரிக்கணும். எரிச்சா இவனுக்கு இந்த மாதிரி ஒரு நோய்கள் வராது, துக்கம் பயம் வராது. முக்கியமாக வாழ்நாள் ஃபுல்லாக அவங்கள துக்கமும் பயமும் பாடாப்படுத்தும். எதுக்காவது ஒன்று பயப்படுவீங்க, எதுக்காவது ஒன்று கவலைப்படுவீங்க. ஏன் அது நடக்குது? சம்சாரத்தில் இருக்கான், சம்சாரத்தை சிந்திச்சுட்டு இருக்கான், இந்த பொருளை போகங்களை இதெல்லாம் பற்றி சிந்திச்சிட்ருப்பான். அவன் இந்த பொருட்கள் போகங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிந்திக்கலாம் அப்படின்னு சிந்திச்சா அங்கே அவனுக்கு எந்த ஒரு சுகதுக்கம் இல்லை. ஆனால் அவன் சிந்திக்க மாட்டான். அவன் எப்பயுமே உயிரை பற்றி அவன் பேசுறதில்ல. எவனாவது ஒருத்தன் உயிரை பற்றி பேசுகிறான் நான் வாழ்நாளில்? எப்பயுமே உயிரை பற்றி யாருமே பேசுறது. அவன் போயிட்டானா அன்றைக்கி போயிடுச்சா, எப்போ எடுப்பாங்கன்னு கேட்பான், அவ்வளோதான் விஷயம். மற்றபடி உயிருக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை, வாழ்நாள் ஃபுல்லாக. எதை நித்தியப்படி வாழணுமோ, எதில் நித்தியப்படி வாழணுமோ, எதில் அதான் வேறு எதை நித்தியப்படி சொரூபமாக நிற்கணுமோ அதை கடைசி வரைக்கும் அவன் சிந்திக்காமலே செத்து போகிறான். இப்போ என்னாச்சு? ஞானாகினி புலன்களையும் சம்சாரத்தையும் எரிக்குன்னா, யோகாகினி காரண சரீரத்தை எரிச்சதுன்னா சூழ உடம்பும் சூக்ஷ்ம உடம்பும் காரணத்தினால தான் ஏற்படுது. ஸோ அதுவும் செயலிழந்து போகுது. ஸோ அகங்காரம் எரிஞ்சு போகிறதுனால சுகதுக்கங்கிற அனுபவங்கள் அவனுக்கு இல்லாமல் போகுது. இதை தான் அப்படி அழகாக சுற்றி வளைச்சி மந்திரங்களை ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வராங்களா. தியானம் ஞானத்துள் அடக்கமாகிறது.
தியானம் ஞானத்துள் அடக்கமாகிறது. என்ன அர்த்தம்? தியானம் பண்ணுறீங்க, அது ஞானத்துக்குள்ள, இது ஞானம் தியானம் மேலானதுன்னு சொல்லுது. அங்கே போகணும்னு நினைக்கிறது ஞானம், அங்கே போய் நிற்கிறது யோகம்னு நேற்று பார்த்தோம். ஆனால் அங்கே போகணும் அப்படின்னு நினச்சா தானே, டெஸ்டினேஷனில் தானே நீங்கள் பயணம் செய்ய முடியும். எங்கே போகணும்னு தெரியாமல் எங்கே போவேன்? இங்கே போகணும், புறமத்திக்கு போகணும், சஹஸ்ராரம் போகணும், இருதயம் போகணும்னு அங்கே போகணும்னு சொல்கிறது ஞானம் தானே. சரி, அங்கே போய் எதாவது கர்மம் பண்ணுறியா? கர்மம் பண்ணல, பேசாமல் இருக்கிற, அதுவும் ஞானம்தான். அதுவும் ஞானம்தான். நீ பேசாமல் இருக்கிற, ஒன்றும் செயல்படலை, ஒரு மாற்றத்தை நீ கொண்டு வரலை. ஏதாவது மாற்றம் கொண்டு வரையா? அங்கே ஏதாவது ஒன்றும் பண்ண, சும்மா இருங்கிறது தான் தியானம். அதனால் ஞானாத்தேவ கைவல்யம்னு அங்கே சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க. அப்படி இருந்தால் சரியை கிரியை யோகத்தை அதுக்கு முன்னாடி போட்டு தான் ஞானத்தை கொண்டு வராங்க. ஞானத்தை சிகரத்தில் தான் வச்சுருக்காங்க. ஞானம் பெறணும் தான் எல்லா இடத்துலையும் பெறணும், யோகம் பெறணும்னு சொல்கிறதில்லை. யோகங்கள் எதுக்குன்னா சித்திகள் கிடைக்கும். யோகத்தில் இருந்தால், சத்திலேயே இருந்தால் சங்கல்பம் பண்ணால் எல்லாம் சித்தியாகும். இப்போ குரு சங்கல்பம் பண்ணால் நடக்குது, நாம் பண்ணால் நடக்க மாட்டேதுன்னா அவங்க யோகத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் அந்த இடத்துல அவங்க யோகியாக இருக்காங்க, சதா சத்தில் நிற்கிறாங்க. சர்வஜ்ய நிலை என்னது? சர்வஜ்ய நிலைன்னா ஒன்றும் பெருசாக கற்பனை பண்ணிக்காதீங்க. உங்களை தெரியணும், ஜகத்தை தெரியணும், பிரம்மத்தை தெரியணும், வேறு என்ன இருக்கு? சர்வஜ்ய நிலைக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்கு எப்படி சொல்வேன்னா, நான் எடுக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான அறிவு முழுமையாக இருக்குது, அதை நான் செய்து காட்டுறேன், அது சக்ஸஸ் ஆகிடுது, மக்கள் நலம் பெறுறாங்க. இப்படி தான் யதார்த்தமாக உங்களுக்கு புரிய வைப்பேன். அது எளிமையாக புரியும். ஆனால் பிரம்மத்தை தெரியுது, ஒன்றை தெரியுது, ஜகத்தை தெரியுதுன்னா வேறு என்ன தெரியணும்? வேறு என்ன இருக்குது? அப்போ மூணையும் தெரியறதுனால அவன் சர்வஜ்ஞனாகிறான். இது புரியுதா? அப்போ குருவை முதல்ல சர்வஜ்ஞனாகிறாங்க, முதல்ல சர்வஜ்ஞனாகிறாங்க. சர்வஜ்ய நிலை தான் அவங்கள சித்தனாக்கிறதும், முக்தனாக்கிறதும், யோகியாக்கிறதும், ஞானியாக்கிறதும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த 2000 ஆடியோ சும்மா நினச்சிக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு தெளிவான அறிவு, நுட்பமான அறிவு இன்றைக்கி முடிவெடுங்க. இந்த 2000 ஆடியோவையும் நிதானமாக, விவேகமாக, அமைதியாக, ஏகாந்தமாக, ஆனந்தமாக நான் கேட்பேன், நோட்ஸ் எடுப்பேன், என் உயிரை தொட்ட வார்த்தைகளை எடுத்து எழுதுவேன்னு ஒரு டைரியை போட்டு எழுதுங்க. என்னாச்சு, எல்கேஜி மாதிரி நான் ஆரம்பத்தில் எல்கேஜி மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பிஹெச்டி இருந்தாலும் டைரி இருக்கா இல்லையா? இப்போ நம்ம பேசுகிறதுலாம் சிகரத்தில் உள்ள விஷயங்களை தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அடிப்படையிலேருந்து பேசிகிட்டு இருப்போம். எங்கே தொட்டாலும் அடிப்படை தொடுவேன் அடியன். ஏன்னா அந்த புதுசாக வந்தவனுக்கு புரியும், அப்போ தான். இல்லைன்னா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு புரியாது. அதனால் தியானம் ஞானத்துள் அடக்கமாகுதா? சரி சரி, தியானம் ஞானத்துள் அடக்கமாகுது, தியானம் ஞானத்துள் அடக்கமாகுது. சரி, ஞானம் தியானத்துக்குள்ளே எப்படி அடக்கமாகுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் பெற்ற அத்தனை அறிவும் உங்கள் சத்தோட 2.5 கரைஞ்சி அத்வைத நிலை ஆனால் தான் இது செயலறிவாக மாறும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் பெற்ற ஞானம் சித்து சத்தாகி, சித்து தன்னை சுத்தமாக கரைச்சிக்கிட்டு அத்வைத நிலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது தான் இந்த காரியங்கள் சித்தியாகும். நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சித்தியாகும். இந்த புறக்காரியங்கள் அதில் ஆகாயத்தில் நடக்கிறது, தண்ணியில் நடக்கிறது, அதை பற்றி நான் பேசுகிறேன். நீ கேட்குறது கிடைக்கும்னு நினச்சது நடக்கும்னா, உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் எத்தனை பாதைகளில் நீ கடந்து போறியோ அத்தனை பாதைகளையும் நீ சித்தும் சத்தும் ஒன்றா இருந்தால் தான் அது நடக்கும். அந்த ஒன்றா இரு, ஒன்றில் இரு, சும்மா இரு அப்படின்னு சொல்கிறது தான் தியானம். இப்போ அறிவு இருந்துச்சு, அது செயல்படாமல் 4 நிலைகளில் க்ளீனாக இருக்குது. செய்து காட்டணும்னு ஒரு நிலை இருக்காது. எனக்கு தெரியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன், இன்றைக்கி எனக்கு மூடு சரியில்லை, இன்றைக்கி உடம்பு சரியில்லை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சந்தர்ப்பம் வரும்போது செய்யும்போது செஞ்சு தான் வேணும். இப்போ ஞானம் சித்து சத்தோட கரைக்கிறதுக்கு ஒன்றில் நிற்கணும், அசையாமல் நிற்கணும். அதுதான் பூஜை பண்ணும்போது அசையாமல் உட்காந்து அனுபூதி பண்ணணும்.
அது ஒன்றில் நிற்கிறது, அது சிகரத்துக்கு ஏறும். ஜீவ ஈஸ்வர ஐக்கிய பூஜையில் நடக்குது. அதனால தான் நம்ம டெய்லி பூஜை அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது சுரக்கல, அந்த அமிர்தம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் வரமாட்டீங்க. இது புரியுதா? இப்போ ஞானம் தியானம் செய்தாதான் சித்தி ஆகிறது. ஒன்றும் செய்யலை, பேசாமல் இருன்னு சொன்னுச்சு ஞானம். அப்படியே இருக்க என்ன பண்ணும்? உட்காந்துருக்கலாம், நடக்கலாம், வேலை செய்யலாம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். சித்த சத்தில் நிற்கணும். சித்த சத்தை கவனிக்கிறதானுங்க தியானம். வேறு என்ன இருக்குது? இப்போ ஃபோக்கஸ், ஏகாகிரங்கிற ஒரு வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. ஒன்றில் அடிக்கிறது ஏகாகிர சித்தம். ஏகாகிரம் ஒன்றில் நிற்பது, அத்வைத்தம் இரண்டரை கலந்து நிற்பது. இது புரியுதா? வித்தியாசம் புரியுதா? அதனால் ஞானமானது சித்தியாகணும்னா, ஞானம் செயலில் இருக்கணும்னா, ஏன்னா ஞானம் செயலுக்கு வந்துட்டா, ஞானம் நிச்சயம் ஆகிட்டிங்கன்னா ஜகத்து இருக்காது, சம்சாரம் தெரியாது, எதுவும் ஒன்றை வசீகரிக்காது. மறுபடியும் நான் சாமானியனை லட்டு கொண்டாந்து வச்சா, நேற்று சொன்னேன்ல, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த நிலையில் லட்டு வச்சா சாப்பிடக்கூடாது தெரியும், அது வைரஸு பாக்டீரியா அது தெரியும். ஆனால் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு தோணும். அந்த புத்தி வராது அங்கே. எந்த புத்தி வராதுன்னா, கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்கலாமா, வசீகரமாக இருக்கேன், மஞ்சள் கலராக இருக்கேன், நல்லா ரவுண்டாக இருக்கேன், முந்திரி பருப்புலாம் அதில் வச்சுருக்காங்க, நம்மளை எப்படியெல்லாம் கவுக்கணுமோ அந்த எல்லா டெக்னாலஜியும் தெரிஞ்சு வச்சுருக்கான். நான் எந்த கடைக்கு போனாலும் ஏ டு பி சாப்பிட்றோம்ல, அப்படி சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வரலாம் அவங்க பில்லு போடுற வரைக்கும்னு பார்த்தா 250-300 வகையான வைரஸாக அடுக்கி வச்சுருக்கான். அப்புறம் மெடிக்கல் ஷாப் போகும் வழின்னு ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கான். இங்கே வாங்கிக்கிட்டு அங்கே போயிட வேண்டியது. அதனால் இப்போ அது புரியுதா? ஞானம் அகங்காரம், புத்தி, ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பை கடந்து சித்து ஸ்வரூபமாக, அறிவு ஸ்வரூபமாக உள்ள அந்த சக்தியை பரமேஸ்வரன் ஏற்றுக்கணும்னு சொன்னால், அது சிவயோகம் சிவபோகம் நடக்கணும்னு சொன்னால், அத்வைத நிலை இரண்டரை கலந்து நிற்கணும்னா அங்கே நீ காத்திருக்கணும். இந்த காத்திருக்கணுங்கிற ஒரு விசேஷந்தான் தியானம். உன்னுடைய சகிப்புத்தன்மை வறுத்து எடுக்கப்படும், டெஸ்ட் செய்யப்படும், சோதனை செய்யப்படும். ஏன்னா பரமேஸ்வரன் சும்மா உள்ள விட்டுற மாட்டார், தகுதி வேணுமில்ல. ஏன்னா அது நெருப்பு, இது சேர்ந்தால் எரிஞ்சு போயிடும். அதனால் எரிஞ்சிடக்கூடாது இல்லை. அதனால் இந்த மனம், புத்தி, அகங்கார, சூழ உடம்பு, காரண உடம்பு எல்லாம் சுத்தமாகி சைத்தன்யங்கிற பரமேஸ்வரன் மட்டுமே உன்னையே நினச்சிட்டுருக்கையா அப்படிங்கிற இந்த சைத்தன்யமானது ஒன்றில் நிற்கிறது தியானம். எளிமையாக புரியுதா? குழப்பம் இல்லாமல் புரியுதா? அந்த காத்திருக்கிற தருணம் தான் தியானம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ பெற்ற அறிவை சிந்தித்து பார், விசாரம் செய்து பார். விசாரம்லாம் ஏற்கனவே செஞ்ச ரியலைசேஷன் இருக்கனால அந்த வார்த்தையை எடுத்து சிந்திக்கிறது. இப்போ ஞானம் யோகத்துக்குள்ளே அடங்குதா? இப்போ ஞானம் வேறு யோகம் வேறையா அப்படின்னா இல்லை. இதுதான் நீங்கள் கிளைமேக்ஸ் வர்றது. ஞானத்துக்குள்ளே யோகம் அடங்குது, யோகத்துக்குள்ளே ஞானம் அடங்குது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை ஜி இங்கே நான் மாறுபடுறேன் இருந்தால் சொல்லுங்கள், நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இருக்கா அது மாதிரி? அதனால் இவன் என்ன பண்ணுறான்? ஒன்று, இப்போ ஞானத்துக்கு தியானம் அவசியம். தியானத்துக்கு ஞானம் அவசியம் இல்லை. ஏன்னா அவன் அப்படியே குரு சொன்னாங்க, அங்கேயும் வாக்கு இருக்குது, அங்கேயும் ஞானம் இருக்குது. குரு சொன்னாங்க இந்த பாயிண்ட்டை நில்லு, ஈசனையே நினச்சிட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. உபதேசம் தானே, ஞானம் தானே இது. எப்படி நீ நிற்ப? எங்கே நிற்ப? புரியுதா சொல்கிறது? ஞானிக்கு தியானம் அவசியம். தியானத்தில் ஞானம் இல்லாமல் தியானம் இல்லை. இதெல்லாம் நம்ம கிளாரிட்டி வந்துடணும். புரியுதா விஷயம்? இதெல்லாம் மந்திரத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு. நேற்று மாதிரி 20 மந்திரம் கடன்னு போயிட்டோம். இன்றைக்கி அப்படி போக முடியாது, விஷயம் இருக்குது.
பேசி ஆகணும். அதனால் இந்த தியானம் ஞானத்துள் அடக்கம், ஞானம் தியானத்துள். இனிமேல் யாராவது உங்கள்கிட்ட இதெல்லாம் வரும், கான்ட்ரவர்சிலாம் வரும். நீங்கள் இந்த மாதிரி யாரும் பேசுகிறதில்ல. இந்த மாதிரி உபநிஷத்துக்குள்ளே தான் இருக்குது, சொந்த கருத்து இல்லைலாம் மறைஞ்சிருக்கு. அதை அடியன் வெளிப்படுத்துகிறேன். முருகப்பெருமான் கருணை. இங்கே காரணேனப்பினா காரியம்னா கதாச்சன வித்தியத்தே. காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. நீங்கள் இந்த காரணத்தினால இந்த காரியம் நடந்து, இந்த காரணத்தினால இந்த காரியம் நடந்து நீங்கள் குழப்பிட்டு இருந்தாலும் அதெல்லாம் சித்தத்தில் இருக்குது. இந்த காரண காரியத்துக்கு அப்பால் ஒன்று இருக்குது, சாட்சியாக இருக்குது. நீங்கள் சாட்சியாக தான் இருக்கணும். காரணத்தில் காரண காரியத்தில் ஈடுபடக்கூடாது. காரண காரியத்தை பார்க்கணும். நேற்றே இப்போ சொன்னோமே, சாட்சியாக இருக்கணும். மனமா புத்தியா ரெண்டுமே ரெண்டு கண். ஞானமும் யோகமும் ரெண்டு கண். ஞானத்தையும் பார்க்கணும், யோகத்தையும் பார்க்கணும். ஏன்னா ரெண்டுமே நீ அல்ல, ரெண்டுத்தையும் பார்க்கிறவன். ரெண்டையும் அறியிறேன்னு சொன்னேன்னா அப்போ நீ தான். இப்போ ரெண்டுத்தையும் பேசுகிறேன்னா அப்போ நான் ரெண்டுத்தையும் அறிஞ்சிருக்கேன்ல. அப்போ நான் தியானமும் இல்லை. எதெல்லாம் அறியிறனோ, எதெல்லாம் பார்க்குறனோ, எதெல்லாம் கேட்குறனோ அது நான் இல்லை. புரியுதா சொல்கிறது? அதனால் காரணேன பினா காரியம்னா கதாச்சன. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அகங்காரிக்கு பினா ததுவது தேகம் துக்கம் கதம் பவேத்தே. உன்னுடைய உடம்புல 3 உடம்புலையும் துக்கம் இருக்குன்னா அதுக்கு அகங்காரம் தான் காரணம். இப்போ உங்களுக்கு துக்கம் எப்படின்னா உபதேசம் பண்ணால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படும், துக்கம் வரும். என்ன சொல்கிற மாதிரி என்ன மீன் பண்ணியே பேசுகிறாங்கன்னு எல்லா நாடுகளில் இருக்கிறவங்க இதை தான் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நான் பேசும்போது உங்களை சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு யார் கை தூக்குங்க. நான் பேசும்போது உங்களையே சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு யார் தோணுது? அது மாதிரி இல்லைங்க. உபதேசம் பண்ணும்போது என்ன சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லையா? அப்படியே பேசாமல் இருக்கு, ஒரு ஜடம் மாதிரி. எல்லாருக்குமே அது தோணும். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறோம், அகங்காரத்தில் தான் மனுஷனே அகங்காரம் தாங்க. மனுஷன் நல்லா புரிஞ்சுங்க. பிரம்மான்னு ஒன்று சொல்கிறோம்ல, பிரம்மா தான் நாமெல்லாம். பிரம்மா என்ன தத்துவம் தெரியுமில? அகங்கார தத்துவம். விஷ்ணு என்ன தெரியுமில? ஹிரண்ய கர்ப்பன், அறிவு தத்துவம். எல்லாருமே என்ன சொல்கிற மாதிரி தான் இருக்குன்னுவாங்க. அது சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி தெரியும், உங்களுக்கு காட்டும். எங்கே அகங்காரம் இருக்கோ அங்கே வலிக்கும், குத்தம், வேதனையாக இருக்கும். அதெல்லாம் கடந்து நீ சிகரத்தை நோக்கி பயணிக்கணும். இது சின்னதாக இருக்குது. குரு யாரையும் ஹர்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷனில் ஒரு நாளும் பேச மாட்டாங்க. அப்படி பேசினா அவன் குரு அல்ல. அந்த ஸ்தானத்தில் ஒரு நாள் உட்கார முடியாது. அது போங்க, அது போட்டோம். அது மாதிரி யாரையும் குருவை விமர்சனம் பண்ண எனக்கு இது இல்லை. நம்மகிட்ட தவறு இருக்குது, நம்மகிட்ட அகங்காரம் இருக்குங்கிற ரியலைசேஷன் வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு வலிக்குதோ அவங்கக்கிட்ட குறை இருக்குங்கிறத தான் அறிஞ்சாங்கன்னா குறையை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்து எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம்? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பட்டத்திட்ட ஒரு காலத்தில் நீங்கள் என்னவாயிடுவீங்கன்னா வைரமாக மாறிடுவீங்க. இது புரியுதா? இப்போ இந்த இந்த அகங்காரம் போச்சுன்னா அது தேகம் துக்கம் கதம்ப வைத்து. இந்த இந்த உடம்புக்கு துக்கம் எப்படி வரும்? ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புக்கும் துக்கம் இல்லை, பயம் இல்லை, குழப்பம் இல்லை. எது இப்போ மூல காரணமாக இருக்குது? அகங்காரம் தான் மூல காரணமாக இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? இதான் விஷயம், யதார்த்தம். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஷரீரேன ஜிதாக சர்வே ஷரீரம் யோகிபிகி. இப்போ இந்த சரீரம் இல்லாததுனால யோகிக்கு சரீரம் கிடையாது. ஏன்னா அவன் துரியத்தில் இருக்கான், துரியத்துக்கு போயிடுறான். ஒன்றில் நின்று துரியத்துக்கு போயிட்டான். ஞானம் அவனுக்கு சிரவண மனன நிதித்தியாசலாம் கிடையாது. குரு சொன்னாங்க, வாக்கு தொட்டுச்சு, நான் சத்தில் நிற்கிறேன்னு போயிட்டான். யார் வேணாலும் செய்யலாம். யார் எதை நினைக்கிறார்களோ அது ஆகிறார்கள். ஆனால் அவன் சித்தி ஆகலைன்னா அவன் கதி அதோ கதி. நல்லா புரிஞ்சுங்க. ஞானம் இல்லாமல் தியானம் கைகூடாது. தியானம் இல்லாமல் ஞானம் கைகூடாது. இதுதான் அது. இது புரியுதா? அப்போ ரெண்டு கண்களாக நீங்கள் பாவிக்கணும். புரியுதா? இப்போ குரு சொன்னாங்க, நான் உக்காந்துட்டேன், வேறு எனக்கு எந்த ஞானமும் வேண்டாம், நான் உட்காந்து பேசாமல் ஜபம் பண்ணுறேன். ஒரு ரிஷி ஒரு கடற்கரையில், ஒரு ஆற்றங்கரையில் உட்காந்து தியானம் பண்ணிருப்பார். ஒருத்தன் போய் அவரை உத்து பார்ப்பான்.
கண்ணை மூடின்னு ஒரு நாள் கண்ணு திறந்து போய் கேட்பான், என்ன சுவாமி எப்போ பார்த்தாலும் கண்ணை மூடிட்டே உட்காந்துருக்கீங்க, நாங்கள்லாம் வேலைக்கு காலையில் போகிறப்ப பார்க்குறோம், சாயந்தரம் வரப்போ கண்ணை மூடிட்டு, என்ன நான் சுவாமியை நினச்சிட்டே இருக்கிறேன். சுவாமியை பற்றி பிரம்மத்துடைய விசேஷம்லாம் கடவுளை பற்றி, கடவுளே நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம் நான் கடவுளை பார்க்குறேன். நான் பார்க்க நானும் நீயும் பார்க்கலாம், என்ன செய்யணும்? ஒரு மந்திரத்தை ஏதோ சொல்கிறார், இதை எடுத்து அங்கே வை, அதை எடுத்து இங்கே வை, அவ்வளோதான் மந்திரம். சும்மா அவர் சொன்னார், அதுதான் மந்திரம்னு அவன் நினச்சிக்கிட்டான். அதையே உட்காந்து ஜபம் பண்ணுறான். கடவுள் தரிசனம் பண்ணிட்டான். வந்து அந்த ரிஷியை பார்க்குறான், சுவாமி நீங்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரம் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு. என்னடா கடவுளை தரிசனம் பண்ணியா? பண்ணிட்டேன். மந்திரம் நீங்கள் சொன்ன மந்திரத்தை தான் சொல்லி தரிசனம் பண்ணேன். இந்த மந்திரத்தை சொன்னேன், இதான் இங்கே இருக்கு, இதை தூக்கி அங்கே போட, அங்கே தூக்கி இங்கே போட, நான் இவரை தூக்கி அங்கே போட்டுச்சு ரிஷியை. அது மாதிரி எதை நினைக்கிறோ அது ஆகிறாங்க. வர விசேஷம், யார் எதை நினைக்கிறார்களோ அது ஆகிறார்கள். எதை நினைக்கணும்னு சொல்கிறது ஞானம். ஆச்சா ஆச்சா அப்போ அங்கே வந்து அறிவு வேலை செய்யலை. ஆனால் அவன் ஒழுங்காக அவன் சித்தி பண்ணுற வரைக்கும் கரெக்டாக செய்யலைன்னு சொன்னால் அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அங்கே வந்து நிற்பார். இது புரியுதா? ஞானம் அப்படி இல்லை. ஞானத்தினுடைய சிறப்பு என்னென்னா படிக்கட்டு. தீரே தீரே மனாரே, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறு. தீரே சப்கு சோய், எல்லாம் சரியாக நடக்கும், மெதுவாக நடக்கும். ஒரு செடியை ஒரு விதையை போட்டு மாலி சீஞ்சே சவுகடா, ஒரு கார்டனில் வந்து 100 குடம் தண்ணியை ஊற்றுனான், 100 அடி வளரட்டும். ரித்து ஆய பழு ஹோய் அப்படின்னு ஒரு இது தோகானா திருக்குறள் மாதிரி 2 அடி. எப்போ பருவம் வருமோ அப்போ தான் அது முளைக்கும். அதனால் நம்ம சனைக்கு உப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறுவாய், மெதுவாக செல். இதுதான் உத்தமம். இறைவனை நோக்கி பயணிக்கிறது தாங்க தெளிவான இடையில இருக்கிறவங்கெல்லாம் போயிடுவாங்க. அவங்கெல்லாம் இருக்கலாம், நமக்கு உதவி செய்ய வருவாங்க, போவாங்க, நிற்பாங்க, நடப்பாங்க, போயிடுவாங்க. இறைவன் தான் இறுதியானவன். இறைவனை தான் நம்ம பயணிக்கணும், இறைவனை நோக்கி தான் பயணிக்கணும். பாக்கியெல்லாம் நமக்கு ஒரு ட்ரெயினில் ஏறும்போது எப்படி பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க, கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் நம்பரை வாங்கிடுங்க, எல்லாம் இது பண்ணிவிடுவீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்னுவாங்க, அப்புறம் கொஞ்சம் நாளில் மறந்து போயிடுவாங்க. ஒரு ட்ரெயினில் ஏறுற பயணிகள் தான், ரயில் பயணங்கள் தான் நம்ம வாழ்க்கை. அதில் பல பேசஞ்சர் ஏறுவான், நிற்பான், இறங்கி போயிடுவான். ஏறும்போது சந்தோஷமும் இறங்கும்போது துக்கமும் வரக்கூடாது. அதுக்குள்ளே பற்று வந்துடும், அதுக்குள்ளே பாசம் வந்துடும். இறுதியானவன் இறைவன் தான், ஞானம் தான் இறுதியானது. அதனால் சர்வஜ நிலையை முதல்ல நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு அறியணும். இப்போ சர்வஜனா என்ன? க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஜகத்து, பிரம்மம், ஜீவன், 3 வேறு என்ன இருக்குது அறியறதுக்கு? அதான் சர்வஜன். இப்போ அவனுக்கு அகங்காரம் இல்லைன்னு சொன்னால் துக்கம் இல்லை. இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை எங்கே இருக்குது தெரியுமில்ல? அல்ப புத்தி தர்ப்பமாலே. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அல்ப புத்தி இருந்தால் தான் இந்த தர்ப்பம் வரும். நான் யார் தெரியுமா? என்ன போய் என்னை வாங்கன்னு சொல்லலை, என்னை வந்து மரியாதை கொடுக்கல, நான் கல்யாணத்துக்கு வந்தேன், என்னை பார்க்கல, உட்கார சொல்லலை, இலை போடலை, தட்டி தளிக்கலை, கோலம் போடலை, ஆனால் சொல்லக்கூடாது. நீ வாழ்த்துறதுக்கு எதுக்கு போகிறேன்னா உனக்கு அறிவில்லை. ஷரீரேன ஜிதாக சர்வே ஷரீரம் யோகிபி. இந்த சர்வ உடலையும் வென்ற, சர்வத்தையும் வென்ற இந்த உடலை யோகிக்கு ஜீவ ஐஸ்வர ஐக்கியம் அவனுக்கு தெரிஞ்சவன். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அங்கே தான் பாயிண்ட் வருது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அறிந்தவன் ஞானி, ஜீவ ஈஸ்வர ஐக்கியமானவன் யோகி. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அறிந்தவன் ஞானி, ஜீவ ஈஸ்வர ஐக்கியமானவன் யோகி. இதுதான் விஷயம். இப்போ வித்தியாசம் புரியுதா? சித்தி ஆயிடுச்சு. இப்போ யோகத்தில் இருந்த யோகம் எங்கேருந்து வந்துச்சுன்னா சித்தியில் இருந்து. சித்தி எங்கே இருந்ததுன்னா சர்வைக்கிய நிலையில் வந்துருக்கு. அப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஜீவ ஈஸ்வரம் ஐக்கியம் அறிந்தவன் ஞானி. அதில் அதுங்க தான் பிரம்ம வித்து, பிரம்மவரன், பிரம்மவரியான், பிரம்மவரிஷ்டன்னு 4 வார்த்தை இருக்குது. பிரம்ம வித்து பிரம்ம ஞானத்தை அறிந்தவன் தியானத்துக்கு போக மாட்டான்.
பிரம்மவரன் பிரம்மஞானத்தை அறிந்தவன் தியானத்துக்கு போயிட்டு வருவான், வருவான். பிரம்மவரியான் தியானத்துக்கு போவான், வரமாட்டான். ஆனால் உசுப்புனா எழுப்புனா அவன் வருவான், திரும்பி வருவான். பிரம்ம வரிஷ்ட தியானத்துக்கு போவான், உழுக்குனாலும் வரமாட்டான், அவனாக வந்தால் தான் உண்டு. இப்போ முதல்ல 2 வார்த்தை எடுத்துங்க. பிரம்ம வித் பிரம்ம வரனை நான் சிரவணத்துக்குள்ள போடுறேன், பிரம்ம வரியான மனனத்தில் போடுறேன், பிரம்ம வரிஷ்டத்தை நிதித்தியாசனத்தில் போடுறேன். இது ஒரு பாயிண்ட்டு. பிரம்ம வித் பிரம்ம வரனை சர்வஜ்ய நிலையில் போடுறேன். சர்வஜ்யனா அதனுடைய நிலை. இந்த 2000 ஆடியோ கேட்டவன் பிரம்மவரன், பிரம்ம வித்து, பிரம்மவரன். பிரம்ம வரியான்கிறது தான் சித்த நிலைக்கு போகிறான். அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. அறிவு இல்லாமல் சித்தி ஆகாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல பேஸ் அறிவு தான். சர்வஜன் ஆகாமல் சர்வசித்தன் ஆக முடியாது. இப்போ உங்கள் குரு எங்கே இருக்காங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் சொல்கிறேன் பாருங்கள். பிரம்ம வித் பிரம்மவரன் சர்வஜன், பிரம்மவரியான் சர்வசித்தக. நான் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். இப்போ பிரம்ம வரிசை தான் சர்வேஸ்வர நிலை. ஞான சாம்ராஜ்யத்தை அமைச்சு நடத்தணும், இறையாட்சி பண்ணணும். தமிழ்நாடு ஃபுல்லாக பிரம்மஞானம் பரவணும்னா அடுத்த டார்கெட்டு 40 சென்டர், இலவசமான பிரம்மஞான சென்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி நிற்கணும். 38 டிஸ்ட்ரிக்கும் 40 சென்டர். அந்த நிலையை நோக்கி தான் அடியன் போயிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் சர்வஜங்கிறத ஒத்துக்கிறீங்களா? உங்கள் குரு சர்வஜங்கிற ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பிரம்ம வித்து பிரம்மவரன் கடந்தாச்சு. அடுத்தது சர்வசித்தகா. அவர் கேட்டது நடக்குதா, நினச்சது நடக்குதா, மற்றவங்களுக்கு சங்கல்பம் நடக்குதா, தனக்கு நடக்குதா, கோயிலுக்கு நடக்குதா, எல்லாத்தையும் ஒத்து கவனிச்சிங்களா? 5-6 வருஷம் ஆச்சு, கவனிச்சிங்களா? ஒத்துக்கிறீங்களா? பிரசன்னா ஒத்துக்கிட்ட 1000 பேர் அறிவு ஜீவி. அப்போ பிரம்ம வரனாச்சு, பிரம்ம வித்தாச்சு, பிரம்ம வரனாச்சு, பிரம்ம வரியானாச்சு, பிரம்ம வரிஷ்ட சர்வேஸ்வரனே. அதுக்கான முயற்சியில் தான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் மந்திரம் இங்கே வருது. இதுதான் இது விடுபட்ட உபநிஷத்து. இதெல்லாம் அதில் வருது, இந்த மந்திரங்கள் வருது. எதோட எதை கனெக்ட் பண்ணால் எது பொருந்துமோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். புள்ளி வச்சதெல்லாம் இப்போ கனெக்ட் பண்ணிகிட்டே வரேன். அப்படி பார்த்தா இப்போ பிரம்ம வரிஷ்ட நிலைக்கு சர்வேஸ்வர நிலைக்கு தான் அடியனுடைய முயற்சி. ஏன்னு கேட்டால் அங்கே சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஞான பூமி ஆகக்கூடிய வேலை அங்கே தான் இருக்குது. சர்வேஸ்வர நிலையில் தான் இருக்குது. அதை நோக்கி அடியேன் பயணிக்கிறேன். அது முடிஞ்சதுன்னா 40 சென்டரை உருவாக்கிட்டோம்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணும். ஒரு நாளும் ஒன்றும் நெசஞ்சு போகாது. ஏன்னா அங்கங்கே முருகப்பெருமான் உட்கார்றாரு. 300 திவ்ய தேசங்களுக்கும் போய் சங்கல்பம் பண்ண போகிறேன். எனக்கு அதீதமான நம்பிக்கை இருக்குது. முன்னாடி கொஞ்சம் மங்கலாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் க்ளீனாக ஆகிடுச்சு. 3வது ரவுண்டில் அங்கே உள்ள திருப்புகழ் மன்றத்தோட அழிய நம்ம போய் பேசுகிறோம், கார் எடுத்துன்னு போகிறோம், பேசுகிறோம். இப்போ 2வது ரவுண்டு போய் ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு. பார்க்கலாம். ஜீவ ஈஸ்வரம் ஐக்கியம் அறிந்தவன் ஞானி 4வது நிலை வந்துட்டான். அடுத்தது அவன் என்ன சும்மா இருக்கணுங்கிறான். அதுதான் நிதிச்சாஸ்திரம். தியானம் வேற ஞானம் வேறன்னு நீங்கள் இவனை பிரித்து வச்சுருக்கானுங்க. இது ஈஸ்வர சிருஷ்டியை ஜீவ சிருஷ்டி பிரித்து வச்சுருக்கானுங்க. டைம் போனால் சொல்லிட்டுங்க, நான் விசாரத்தில் அப்படியே உள்ளே போனால் போயிடுவேன். 35 ஸ்டார்ட் பண்ணோம். சரி, நிதித்தியாசனம் ஞானியை யோகியாக்கிறது. நிதித்தியாசனம் உங்களுக்கு இந்த கடைசி வார்த்தை யோகி வந்துச்சுங்க. அதில் இந்த வேதாந்தம் சொல்லக்கூடிய 18 வார்த்தைகள் இருக்க எல்லாம் நீங்கள் தான். யாரையோ சொல்லுது, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைண்ணா. நீங்கள் அறிய நிதித்தியாசனம் பண்ண அது உணர்வாகும். புரியுதா? உணர்வு வந்தால் தான் செயல் வரும். அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல், வாழ்தல்ங்கிற நிலை, செயலறிவுங்கிற நிலை நிதித்தியாசனத்தில் நடக்குது. அப்போ நிதித்தியாசனம் ஞானியை யோகி ஆக்கிறது. அது வரைக்கும் ஞானி. சர்வேஸ்வர நிலை தொடர வரைக்கும் அவன் ஞானி. 4வது நிலையிலேருந்து 5வது நிலையை அடையிற வரைக்கும் அவன் ஞானி. எப்போ அவன் மாறுறான? இப்போ என்ன ஆச்சரியன்னா,
குருன்னு சொன்னால் பிரம்மயந்தியத்தில் ஈடுபடுவாங்க. கண்டிப்பாக அவங்க எது செய்ய முடியுமோ செய்கிறாங்களோ இல்லையா, சித்திகள்லாம் செஞ்சு காட்டுறாங்களோ இல்லையோ பிரம்மயங்கியம் பண்ணுவாங்க. பிரம்மயங்கியம்னா என்ன? அறிவதும் அறிவிப்பதும். எவ்வளோ கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது. ஒரு சாமானியன் எஸ்பெஷலி அந்த மற்றவங்க பாஷையில் ஒரு சூத்ரன் பிரம்மஞானத்தை பற்றி இவ்வளோ க்ளீனாக சொல்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்குது கேட்குறது. பிரம்மஞானம் வரும் வரைக்கும் தான் சூத்ரன். பிறப்பால் தான் பிறகு இந்த துவஜ் வந்துருச்சுன்னா 2வது பிரிவு வந்துடுது. குரு வந்துட்டாங்க, குரு ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் துவஜ் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 18 படிகள் ஏறுறீங்க. 18ஆம் படிக்கட்டு மாதிரி அங்கே ஏறினா தத்துவமசி உபதேசம் நடக்கும்போது 18 படி ஏறினா தத்துவமசி உபதேசம் நடக்கிற மாதிரி 18 நிலைகள் இங்கே இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி எல்லாத்துலேயும் இருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சம் இருப்பீங்க. அது உங்களுக்கே ரியலைசேஷன் ஆகும், ஒன்று ஒன்றா ஆகும். அடியன் கிளாஸ் எடுக்க தத்துவமசி எடுக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரிஜினல் எல்லாம். இப்போ ஒரு குரு முதல்ல சர்வஜன் ஞானி, அப்புறம் சித்தன் கேட்டது கிடைக்க நினச்சது நடக்கணும், அப்புறம் ரிஷி பூரணமான அறிவு, யோகிகள் சர்வஜன் சித்தக ரிஷிகி ஞானிகி யோகிகி. அவ்வளோதான் யோகி. இது 5 சேர்ந்தது தாங்க பிரம்மம். பிரம்மத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா சச்சிதானந்தம்னு இருக்குதுன்னு சொல்கிறோமா? என்னவா இருக்குது? அன்பாக இருக்குது, அறிவாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. ஸோ அன்பும் அறிவும் சேர்ந்தால் ஆனந்தம். இப்போ பிரம்மத்துக்குள்ளே என்ன இருக்காங்கன்னா 5 பேர் இருக்காங்க. அதுக்கு தான் 5 முகம் வச்சுருக்கான் பரமேஸ்வரன் நினைக்கிறேன். எனக்கு 5 முகம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறார் போல். குரு, ரிஷிகள், யோகிகள், சித்தர்கள், ஞானி. முடிஞ்சு போச்சா? தன்னை சேர்த்தா 6. ஸோ ஐக்கியமாகிற வரைக்கும் அவன், சும்மா இருக்கிற வரைக்கும் அவன் ஞானி. இப்போ ஏதாவது யோகத்தில் என்ன நடக்குது, ஏதாவது செயல்படுறானா? ஒரு செயலும் இல்லாத நிலை யோகி. புதுசாக கற்றுக்கிறானா? யோகத்தில் போய் கற்றுக்கிறானா? ஏதாவது அறிஞ்சானா, புரிஞ்சானா, தெரிஞ்சானா? ஒன்றும் இல்லை. இப்போ அனுபூதி ஆனந்த நிஷ்டை யோகத்தில் நிஷ்டை கொடுக்குது. அதான் பாயிண்ட். நிரந்தரம் பண்ணுது. திரும்ப நீ மறுபடியும் சாமானியன் இல்லை, நித்திய பூத்தக யோகிஹி பரமஹம்சக ரிஷிஹி அக்னிஹோத்ரிஹி. அக்னிஹோத்ரி அக்னிஹோத்ரி தான். சம்ஸ்கிருதம் ஒழுங்காக தெரியாது, கேட்டால் திட்டுவானுங்க. என்ன சம்ஸ்கிருதமே தெரியாமல் என்ன பண்ணுறது? அடுத்த ஜென்மாவில் முதல்ல சம்ஸ்கிருதம் தான் படிப்பேன். தமிழ் தாய்மொழியாக இருக்கணும் எனக்கு விரும்புகிறாத. பிறந்தாலும் சம்ஸ்கிருத கிளாஸுக்கு போயிடணும். ஒரு 5 வயசுலேயே போயிடணும். ஏன்னா கொஞ்சம் எடுத்து எல்லாருக்கும் விளக்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும். அதனால் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஐக்கியமாகும் வரை ஞானி, ஐக்கியமானால் யோகி. அப்போ நிச்சயாச்சு. நிச்சயம் ஆனதுக்கப்புறம் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ என்னவா இருக்க? பிரம்மஸ்வரூபமாக இருப்ப இனிமேல். இந்திரியாணி. ஸோ அது வரைக்கும் இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப ஓவர் லோட் பண்ண வேண்டாம். எத்தனை மந்திரத்தில் ஆரம்பித்தோம்? 32. 31லேருந்து தான் ஆரம்பித்தேன். நேற்றையும் டச் பண்ணி தான் ஆரம்பித்தேன். சரி, 30 அதில் ஒன்றும் விஷயம் இல்லை. 32லேருந்து ஆரம்பித்தாலும் 38 எத்தனை? பரவாயில்ல. अरुणाचल शिव 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 अरुणाचल वेल मुरुगन गुरुवाय